அது ஒரே மொபைல் தான். பாடினாலும் இந்த பத்தினி நீ தொட முடியாதுடா ரோஜா. ஆமா, உன் அழகு எப்படி தெரியுமா ரோஜா? எப்படி ரோஜா? வானுக்கும் நிலவழகு, கடலுக்கும் கப்பல் அழகு. கப்பல் அழகு ரோஜா, உனக்கு உன் தொப்புள் தாண்டி தொப்புளை காட்டியடா. அப்படியா? ஆமா. ரோஜா, இதுவரைக்கும் சிறிய பெண்ணிடம் பாராமல் ஆடினேன், பாடினேன், மங்காடினேன். ஆனால் நீ கொடுக்க மறுத்து விட்டாய் முத்தத்தை. ஆனால் இப்ப சொல்றேன், உன்னுடைய முத்தம், உன்னுடைய காதலை எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு தேவை சத்தியபடி நாடு. அடப்பாவி, நாட்டை அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன். உங்கள் குடும்பத்தையே கருவறுத்து. ஐயோ, அது மட்டுமா? இதற்கு முதல்வழி உன்னுடைய கணவன் ராஜா. கணவரை தான் தேடி கொண்டு சொல்லு தளபதி. அடுத்தது ஓடி வந்தான் உன்னுடைய மைத்துனன் ஜீவா. அவனை நாடு கடத்தி விட்டேன். ஆனால் ஓடி வந்தார் உன்னுடைய தங்கை ராணி. தங்கச்சியா? என்னுடைய மனைவி மீன்விழியால் நாடு கடத்தப்பட்டார். இருப்பவள் நீ ஒருவள் தான். இப்பவும் சொல்றேன், இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரிகிறதா? என்ன? உன்னுடைய தாய். என் தாய் என்ன செய்தாக? அன்று ஒரு நாள் அனைவரும் கூடியிருக்கும் மணவரை தாய் என்ன உரைத்தாங்க? செருப்புக்கு சமம் என்றும் இருஜாதிக்கு பிறகு இழிவாக பேசிவிட்டார் தாய் மரகதவல்லி. அந்த செருப்போட செருப்பு தாண்டி இது. இப்ப சொல்றேன், முத்தத்தை கொடுத்து விட்டால் நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். இல்லை என்றால் என் கோபத்துக்கு ஆளாகி இதே எடுத்து மண்ணோடு மண்ணாகி என்ன சொல்றேன்? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உனக்கு முத்தம் கொடுக்க முடியாதுடா. உயிரே போனாலும் மறுபடியும் முத்தம் கொடுக்க முடியாது. முடியாது 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 என்று ஒத்தையடி பாதையிலே ஒரு ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே ஒரு தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூத்ததம்மா உச்சி விட்டு சாமி நின்று கூடி போக பார்த்ததம்மா. பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிக்குதம்மா. பாக்கு வச்சு பரிச போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா. சாவி போட்ட முடிச்சு ஒண்ணு சாதி சடம் பிரிச்சதம்மா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சட தூங்க மனசு. மனசுக்குள்ளே பூ போல காத்து வச்சு
வச்சு காதல் வழி நடக்க வந்தேன் கட்டாக்கு தண்ணியில மீன் ஒண்ணு பிடிக்க வந்தேன் கண்ணு ரெண்டு கட்டி கெட்டி கண்ணாடியே பார்க்க வந்தேன் ஒத்தையடி பாதையிலே ஒரு சதத்துங்கையிலே ஒத்தையா கோவிதம்மா என்னோட உயிர் தலைக்குள் வாடிதம்மா என்னோட இப்படி சொல்றேன் ஒரே ஒரு முத்தம் முத்தம் மொத்தம் அப்பன் சொத்தாடி பறி போகுது ஏய் மண்ணு தோன்ற உடம்படிக்குது மனுஷன் நான் கொஞ்சம் சாப்பிட்டா கெட்டா போயிடுவேன் ஏய் அடச்சி உன்னமா உன் காம விரித்தீரல ஏய் ரோஜா உங்கள் குடும்பத்தை அழித்ததே போல உன்னையும் கொன்று இந்த நாட்டை இடைவெளிக்கு எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் போதாது அது என்னவோ தெரியவில்லை உன்னை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை அதற்கு காரணம் தெரியுமா என்னடா நான் உன்மீது கொண்ட காரணம் அப்படியா ஆகையால் இப்ப சொல்றேன்டி நீ அறிந்திருக்கிறாயே ஆடை ஆப நகைகள் ஐயோ அது அத்தனை எனக்கு சொந்தம் உனக்கா கொடுக்க முடியாதுடா அதை கைட்டி கொடுத்துட்ட எங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எடுத்து போய் விட்டுறேன் ஏண்டா உன்னத்து சொத்துக்கு இப்படி அலையிறேன் மூச்சு பாரு உனக்கு கஷ்டப்பட்டு சமாரியாண்டா கஷ்டப்பட்டா சம்மதியாண்டா ஒரு குடும்பத்தை ஐத்தா தாண்டி இன்னொருத்த முன்னேற முடியும் இன்னொருத்தர் அண்ணன் வாங்கி வைப்பாங்க அப்படி எடுத்துன்னு போலான்னு பாக்குற பாரு உண்மைதாண்டி ஆமா ஏய் எது முதல்ல கிடைக்குமோ அதை தாண்டி பத்திக்கணும் ஆமாண்டி இப்ப சொல்றேன் கொடுக்க முடியுமா முடியல நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமுத்து தாண்டா போவேன் நீ எல்லாம் உன்ன மாதிரி எத்தனை பேர் சாபம் விட்டு நான் பாத்துருக்கேன்டி கொடுக்க போறியா இல்லையா நீ குழியை கெடுத்திருப்ப ஏய் டேய் பேசாத பேசாத பத்தினி சொல்றா நல்லா இருக்க மாட்டடா நான் தான் நீதான் பத்தினியா இந்த பத்தினி சபை கண்டிப்பா பழிக்குண்டா உனக்கு ஊர நீதான் பத்தினியா ஆமா ஏய் பத்தினி 10 பேருக்கு மொத்தம் கொடுக்கலாம் தெரியும் நானடா ஏண்டி எங்கடா பார்த்தேன்னு அரக்கோணம் ட்ரெயின்ல ஏறி நீ வந்து இந்த பாலாஜாவை இறங்குற வரைக்கும் எத்தனை பேருக்கு முத்தம் நான் பார்த்து தானே இருக்கேன் முத்தமா ஏண்டி பத்தினி சொன்னா முத்தனா என்னடா முத்தனா என்ன இப்ப நீ நகையை கொடுக்க போறே இல்லையா கொடுக்க முடியாதுடா முடியாதா என்ன சொன்னாய் பட்டாலே கரையாதே கற்பூரம் கரையிடிய மனசு காத்தே பட்டாளி கரையாதோ கற்பூரும் கரையிதே மனசு உன்னாளி நான் காத்திருக்கேன் கண்ணுக்கு ஒரு கண்ணாக உயிர் போனாலும் உன் பாச போகாது மனம் கல்லாக ஆடுதன்னே கண்ணம்மா மனம் கல்லாக ஆடுதன்னே கண்ணம்மா பட்டி வண்ண ரோசவா பார்த்து கண்ணு மூடாத முள்ளிருந்து பண்ணதம்மா பட்டாள குன்றுமில்லே பாவம் அந்த பூ ஓடும் தண்ணீர் நீ தொண்ட பன்னீர் எனக்கு ராஜாவே கண்ணீர் எனக்கு ராஜாவே கண்ணீர் நான் காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் கண்ணுக்கு ஒரு கண்ணாக
எல்லாம் காக்கணும் அந்த நம்பிக்கை தான் நாம எல்லாம் காக்கணும் பட்டி வந்த ரோசாவா பார்த்த கண்ணு மூடரா பாதத்தை நான் இழந்தேன் பாதத்தால நான் அள்ளி வச்ச வேலையிலிருந்து பட்டதையா பட்டாலே குற்றம் இல்லை பாவம் வந்த பூ இந்த கோலத்துல என்ன பாக்குறியே அடி பாவி, நான் உனக்கு என்னடி சொல்றது? நான் கேட்டது என்ன? ஒரே ஒரு முத்தம் குத்துறி நம்ம 2 பேரும் எங்கன்னா சந்தோஷமா இருக்கான்னு சொன்னேன். ஆனால் அலங்கரித்த சிலை போல் இருந்தவள் நீ. நகைகள் அத்தனையும் வாங்கிய பிறகு எனக்கு என்னமோ மனசு படாக் படாக் படாக்குன்னு வச்சுக்கிது ரோஜா. ரோஜா இப்ப சொல்றேன்டி, இந்த அடர்ந்த கானகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவளை காப்பாற்ற என்னை ஒரு ஆண்மக தவிர வேற யாருமே இல்லை. இப்ப சொல்லு, முத்தத்தை கொடுத்தா சந்தோஷமா போலாம். டேய் சி கல்லுக்கு போட விட மாட்டான் பழுகுது. அவன் மூஞ்ச பாரு அவனுக்கு. ரோஜா என்னடா என் மனது கல்லாக இருக்க கூடாதா? பஞ்சு போல இருக்க மனதுக்கு நெஞ்சாண்டு சேர்ந்து ஒரே ஒரு முத்தம் வருது. கொடுக்க முடியாதுடா. ரோஜா ஏய் என்ன கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி என்ன இப்ப சொல்றேன். என்னடா ஆக்சுவலா 2024 இது. என்ன பேசணும் இப்போ? ஆக்சுவலா 2024 யார் கத்து குத்துது? ஏங்க யார் கத்து குத்துது? என்ன 2024 நான் ரொம்ப பிஸி. பிஸியா? ஆமாண்டி. நீயாடா? இது வரைக்கும் ஒரு நாள் 1/2 மணி நேரம் வேஸ்டா போச்சு. இப்போ நான் செல்ல வேண்டும், மணிமுடி சுட்ட வேண்டும், இந்த நாட்டுக்கு நானே மன்னனாக வேண்டும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் ரொம்ப நேரமா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆகையால் இப்ப சொல்றேன், இந்த இடத்தில் உன்னை நான் பார்க்கவே கூடாது. பூக்கின்ற பூக்கள் அத்தனையும் மணவரைக்கு மட்டுமா செல்கிறது? ஆமா. என்றாவது ஒரு நாள் அது கல்லறைக்கும் செல்லும். நீ எப்பொழுதாவது திருந்துவாய் என்ற நம்பிக்கையோடு விட்டு செல்கிறேன். அது வரைக்கும் என் கண்ணில் நீ படவே கூடாது. அப்படி பட்டா என்றால் அதை எடுத்து வைத்து உன்னை குழுதோடி பத்துறேன். அம்மா, பெற்றெடுத்த தாயே, நீ இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருப்பேனா அம்மா? எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா அம்மா? நீ எங்கம்மா இருக்கிற அம்மா? நான் உங்க கூடிய வரக்கூடாதா? இல்லாத பாவி ஆயிட்டேனே.
எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையம்மா. தானி இல்லைனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? ஒரு சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேல புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? காண்பதற்கா? வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? கடவுள் மேல விழுத்தோ அம்மா இல்ல பொறகிறப்போ அம்மா என்ன எழுதோ ஆத்தாடி அதற்கு யாருக்கா
நான்